ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வசந்தி. வெல்கம் டு மம்மி டாடி சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கிராமத்துல இரும்பு வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்து வர்றாரு. அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அந்த இரும்பு வியாபாரத்தின் மூலமா கொஞ்சம் சொத்துக்களையும் அவர் சேர்த்து வச்சிருக்காரு. அவருக்கு இப்போ வயசாயிடுச்சு. அதனால தன்னோட மனைவியை கூப்பிட்டு, நம்ம சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் பெரிய மகனுக்கே எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே மனைவி ரொம்ப கவலையோட, அது எப்படிங்க நம்மளோட சொத்து எல்லாத்தையும், நமக்கு 2 மகன்கள் இருக்காங்க, அவங்க 2 பேர்த்துக்கும் சம பங்கால பிரிச்சு வைக்கணும், பிரிச்சு கொடுக்கணும், அதை விட்டுட்டு நீங்க பெரிய மகனுக்கு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த வியாபாரி சொல்றாரு, எனக்கு பெரிய மகனை தான் ரொம்ப பிடிக்கும், அவன் தான் முதல் பிறந்தவன், ரொம்ப ராசியான என்னோட பையன், அதனால என்னோட சொத்து எல்லாத்தையும் என்னோட பெரிய மகனுக்கு தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, அவரோட மனைவி. இருந்தாலும் இவர் சொல்றாரு, உன்னோட பேச்சை நான் கண்டிப்பா கேட்கவே மாட்டேன், இது நான் சுயமா சேர்த்து வச்ச சொத்து, அதனால நான் என்னோட பெரிய மகனுக்கு தான் எல்லா சொத்தையும் எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில அங்கிட்டு கிளம்பிடுறாரு அவரோட தொழிலுக்காக. அவரோட மனைவி ரொம்ப சோகமா அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்த 2 மகன்களும், ஏமா அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த மனைவி அவங்க மகன்கள் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. உங்க அப்பா இப்படி பெரிய பையனுக்கு மட்டும்தான் எல்லா சொத்தையும் தர போறாராம், சின்ன பையன் உனக்கு எதுவுமே தரப்போறது கிடையாதான், நீ என்ன பண்ண போறன்னு தெரியல, உன் வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு தெரியல, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம். உடனே 2 மகன்களும் அவங்கவுங்களோட எண்ணத்துக்கு தகுந்தாற் போல, அவங்கவுங்க குணத்துக்கு தகுந்தாற் போல அவங்களோட வாழ்க்கையை திட்டமிட்டாங்களாம். அந்த பெரிய மகன் நினைச்சாராம், பரவாயில்ல, நம்ம அப்பா எல்லா சொத்தையும் நமக்கே கொடுக்க போறாரு, இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லை, நம்ம எதுக்குமே கஷ்டப்பட தேவையில்லை, நம்ம எதுக்குமே உழைக்கவும் தேவையில்லை, நம்ம ஜம்முன்னு ஜாலியா இந்த சொத்தை வச்சு நல்லா அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணானா. அந்த 2வது பையன் அவன் அவனோட எண்ணத்துக்கு தகுந்தாற் போல, குணத்திற்கு தகுந்தாற் போல அவன் முடிவு பண்ணானா, நம்ம அப்பா இந்த சொத்து எல்லாத்தையுமே அவரா சுயமா சம்பாரிச்சதுதான், அவரோட அப்பா எதுவுமே நம்ம அப்பாக்காக விட்டுட்டு போகல, இவரு இந்த இரும்பு தொழில் மூலமா தானே இவ்வளவு சொத்தை சேர்த்தாரு, இந்த இரும்பு தொழிலை நம்மளும் திறன்பட கத்துக்கணும், இந்த வியாபார முறையை நம்ம தெளிவா கத்துக்கணும், இந்த வியாபார யுக்தியையும் நம்ம தெளிவா கத்துக்கணும், இத நம்மளும் தனியா ஒரு இரும்பு கடை வைக்கணும், நம்மளோட தொழிலை மேன்மேலும் பெருக்கிக்கிட்டே இருக்கணும், நம்ம இந்த குறுகிய டயத்துக்குள்ள நம்ம இந்த வியாபாரத்தின் நுட்பத்தை எல்லாத்தையுமே அப்பா கூட சேர்ந்து கத்துக்கணும்னு சொல்லி அவன் முடிவு பண்றான். அதே போலவே அந்த இளைய மகன் அவங்க அப்பா கூடவே இருந்து அந்த இரும்பு தொழில் பத்தின எல்லா நுட்பங்களையும், எல்லா முறைகளையும், எல்லா தொழில் முறைகளையும், வியாபார அனுபவத்தையும் கத்துக்கிறான். அந்த பெரிய பையன் அவங்க அம்மா சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த வியாபாரத்தை பத்தின சிந்தனையும் இல்லை, அந்த தொழிலை கத்துக்கணுங்கிற எண்ணமும் அவனுக்கு வரல. சும்மா கடைக்கு வருவான், அவங்க இரும்பு தொழில் வியாபாரத்துக்கு வருவான், பார்த்துட்டு சும்மா அப்படியே மேற்பார்வை பார்த்துட்டு அவன் மறுபடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதுக்காக கிளம்பிடுவான். இப்படியே கொஞ்ச காலம் போகுது. அந்த இரும்பு வியாபாரி இறந்து போயிடுறாரு. இப்ப அந்த பெரிய பையன் இவர் கொடுத்த சொத்து எல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா ஜம்முன்னு அந்த செலவு, அவர் கொடுத்த சொத்தை வச்சே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த இளைய பையன் இவர் மாதிரியே ஒரு இரும்பு கடையையும் வச்சு தொழில் முறைகளை எல்லாம் கத்துக்கிட்டு தன்னோட வியாபாரத்தை பெருக்கி 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 இப்ப பெரிய தொழில் அதிபரா இருக்கான். நிறைய சொத்து செல்வம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டான். அவங்க அப்பா கொடுத்த அந்த சொத்து மடங்கை விட இவன் அதிகமாகவே சொத்து எல்லாத்தையுமே இவனோட தொழில் கத்துக்கிட்ட கைத்தொழில் மூலியமா எல்லாத்தையும் பெருக்கிக்கிறான். இவனோட வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் இவங்க அம்மாவையும் ரொம்ப சந்தோஷமா அன்பாவும் பார்த்துக்கிறான். கொஞ்ச நாட்கள் இப்படியே போகுது. அந்த பெரிய பையனோட நிலை ரொம்ப மோசமாயிடுது. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பா கொடுத்த சொத்து எல்லாத்தையுமே இவன் அழிச்சிட்டான்.
சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். நம்ம ஏன் தொழில் கத்துக்கணும்? நம்ம கிட்ட தான் சொத்து இருக்கேன்னு சொல்லி இருக்க சொத்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இப்ப வெறும் ஆளா கீழ்நிலையில இருக்கான். ஆனா இளைய மகன் வந்து தன் கத்துக்கிட்ட தொழில் மூலமா தன்னோட வாழ்க்கையும் முன்னேற்றி தன்னோட அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டு இந்த சமுதாயத்திலே முதல் நிலை நபராகவும் முன்னேறிட்டான். அதே போலதாங்க இந்த கதை மாதிரியே தான் நம்மளும் நமக்கிட்ட தான் சொத்து பத்து இருக்கே, நமக்கிட்ட தான் எல்லாமே இருக்கே, நமக்கிட்ட தான் பொருள் இருக்கே, பொருட்செல் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எதையுமே கத்துக்காம எதையுமே வந்து பெருக்காம எந்த ஒரு கைத்தொழிலையும் கத்துக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சொத்து வந்து ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போகும்போது நம்ம வந்து வெறும் ஆளா நிர்கதியற்ற நிலையில வந்து நம்ம இருப்போம். எப்பவுமே நமக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு கைத்தொழில் அப்படிங்கிறதும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஒன்றை கத்துக்கிட்டோம்னா போதும், நம்ம வாழ்க்கையில எவ்வளோ கடைநிலையில இருந்தாலும் அந்த தொழில் மூலம் முன்னேறி முதல் நிலைக்கு வர முடியும். நம்ம வாழ்க்கையும் முன்னேற்றிக்க முடியும். நம்ம சுற்றி இருக்கும் சமுதாயத்தையும் முன்னேற்றிக்க முடியும். அதனால நம்ம எல்லாருமே வந்து அந்த 2வது பையன் மாதிரி கைத்தொழிலையும் கத்துக்கணும், கல்வி அறிவையும் பெற்றுக்கணும், சமுதாயத்துக்கும் உதவணும், நம்மளும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதன் மூலமா உங்களுக்கு தெரியும் கைத்தொழில் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.